திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போகும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. இன்றைய தினம் இன்று நவம்பர் 24, இந்திய நேரம் மாலை 6 மணி. நாம் விநாயகர் அகவல் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான இறுதிச் சுற்றில் இருக்கின்றோம். இந்த போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்கான விதிமுறைகள் நாம் ஏற்கனவே 1 மினிட் யூடியூப் வீடியோவாக போட்டிருக்கோம். இந்த நீங்கள் உங்களுடைய டேர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்பர் கொடுத்துருக்கோம் 1 2 3ன்ட்டு. இந்த ஆர்டர் பிரகாரம் கூப்பிடுவோம். உங்கள் டேர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து இருந்து கவனிக்கிறதுனாலும் கவனிக்கலாம், அல்லது விடைபெறதுனாலும் விடைபெறலாம். ஆனால் நீங்கள் விடைபெற்றீங்கன்னா மறுபடியும் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 2வது சுற்றுக்கு தேர்வான உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க வந்து லக்ஷ்மி காசின்னு சொன்னீங்கல்ல. லக்ஷ்மி காசி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம். வணக்கம் ஆச்சி. சிவாய நமோ. திருச்சிற்றம்பலம். சொல்லுங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எப்படி எவ்வளவு நாளா கத்துக்கிறீங்க விநாயகர்? ஓகே ஆச்சி. நான் வந்து நியூடெல்லியில இருக்கேன். என் பேர் லக்ஷ்மி. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே படிக்கிறேன். வீட்டுல எல்லாரும் படிக்கிறத கேட்டு, ஐயா அப்பதான் அவங்கெல்லாம் படிக்கிறத கேட்டு காதால கேட்டு அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இப்போ இந்த ஏகன் அநேகன்ல இந்த காம்படிஷனை வச்சுதான் நான் வந்து இந்த பொருள் விளக்கம் வந்து கத்துக்கிட்டேன். இவ்வளோ வருஷத்துக்கு இந்த பொருள் விளக்கம் வந்து மேலோட்டமா தமிழ் தெரிஞ்சதுனால ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுது. பட் இதை படிச்சதுக்கு அப்புறம் தான் இதுல இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது. அதனால இந்த ஏகன் அநேகன் டீமுக்கும் ஐயாவுக்கும் என்னோட நன்றிகள். இல்லைன்னா இவ்வளவு தூரம் இதுல உள்ள பெனிஃபிட்ஸ் வந்து இவ்வளவு இருக்குங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது இன்னும் இதோட ஸ்ரத்தை வந்து இன்னும் அதிகமாயிருக்கு. சிறப்பு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வரி எடுத்து கொடுக்குறேன், நீங்க அந்த வரியில இருந்து பாட ஆரம்பிக்கலாம். ஓகே. இதுல வந்து கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து அதுல இருந்து பாடணும். கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திரள் கடிந்து தலமொரு 4 தந்தன கருளி மலமொரு 3 மயக்கம் மறுத்து 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 5 கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார தங்குசு நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பின் களையின் எழுத்தறிவித்து கடையிற் சுழிமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணில் 4 பாம்பில் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூல ஆதாரத்தின் மூண்டெழுகணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்த நியக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்ஷமும் என்முகமாக இனிதென கருளி புரிய டகாயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதென கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி 2க்கும் ஒன்றிடம் என்ன அருள்வழி ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்தே அள்ளல் களைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கனமுற்று நின்ற கரும்புல்லை காட்டி வேடமும் நீரும். நன்றி, சிறப்பு, அருமையா சொன்னீங்க. நல்லா கடகடன்னு ஃப்ளோவா நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. நன்றி ஆச்சு. இப்போ வந்து ஒரு வார்த்தைக்கு உங்ககிட்ட தான் ஒரு பொருள் தெரிஞ்சுக்கிறேன்னா சொல்றேன். பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே அப்படிங்கறதுல வந்து அந்த பேச்சுரை அறுத்தே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து அந்த என்ன, அது பேச்சுரை அப்படிங்கிறது என்னது? பேச்சுரை அறுத்து மயக்கம் மறுத்து. வேற எந்த மாதிரி சொல்ல? அதாவது உணர்வு நிலை, அந்த மனம் சுவாசம் இந்த நிலை இல்லாமல் ஞான நிலை, அந்த உணர்வு நிலையை அறுத்து ஞான நிலைக்கு போறதுதான் பேச்சுரை அறுத்து. சிறப்பு.
இப்போ அடுத்தது தில்லை சுந்தரி அம்மா சொல்லுவாங்க, கேட்பாங்க. அம்மா லட்சுமி காசி ரொம்ப அருமையா விண்ணப்பம் பண்ணீங்க. அதாவது ஒரு இடத்துலயும் break இல்லாம, அதாவது ரொம்ப வருஷமா நீங்க படிக்கிறீங்கிறது நீங்க சொல்றத வச்சே எனக்கு தெரிஞ்சது. நன்றி அருமையா அம்மா. இருந்தது, நல்லா இருந்தது. நன்றி. இரண்டு செவியும் இலக்கு பொன்முடியும்னு இருக்கு. பொன்முடி அப்படிங்கிறதோட தங்க கிரீடம். கேட்கிறேன். நன்றி நன்றி அம்மா, நன்றி. தேங்க்யூ மேம். நன்றி. நன்றிம்மா லக்ஷ்மி காசி, ரொம்ப அருமையா சொல்றீங்க. நன்றி ஐயா. பொருள் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த போட்டி ஆமா ஆமா. ஆரம்பிச்சதுலேருந்து பொருள் எவ்வளவு தூரம் ஆழ்ந்து படிச்சிருக்கீங்க? ஓரளவு ஃபுல்லா ஒரு கிளான்ஸ் நல்லாவே படிச்சாச்சு. ஆனா ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு தேவைப்படுற மாதிரியே இருக்கு. ம். அதனால அடிக்கடி படிச்சுட்டு தான், டெய்லியுமே கொஞ்சம் எடுத்து எடுத்து படிச்சுட்டு தான் ஒரு இருக்கேன். தடவை படிக்கிற போதும் புது புது அர்த்தம் தெரியுது. புதுசு புதுசா இன்னைக்கு படிக்கும்போது நாளைக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி இருக்க மாதிரி ஒரு இது இருக்கு. அதனால படிச்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த இது இன்னும் வரல. சரி, நல்லது, அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நம்ம கத்துக்கினதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம், என்னையும் சேர்த்து. ஆமா. இதுல 3 மண்டலத்தின் நம்ம ஒரு சின்ன உரையாடல் தான். இது ஒண்ணும் கேள்வி பதிலாம் கிடையாது, சரி. உரையாடல் தான். 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, விநாயகர கோவில் ஔவையாரு. அது என்ன 3 மண்டலம்? 3 மண்டலம் முட்டிய தூணில் மண்டல பாம்பில் 3 மண்டலம் அப்படின்னா அந்த அறம் பொருள், 3 மண்டலம். சரி, வேற ஒண்ணும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல? அறம் பொருள், வெரி குட். சரி, அப்புறம் தூணுன்னு சொல்றாங்களே, தூணுன்னா என்ன? முட்டிய தூணின் எங்க போய் என்ன முட்டுது? ஏதோ போய் முட்டுது. அது என்னது? அது அது எந்த தூண்ல போய் முட்டுது? தூண்னு என்னத்த சொல்றாங்க? அவ்வளவு தூரம்லாம் வரல. என்ன சரி, மகிழ்ச்சியுமா. சரி, உங்களுக்கு சரி, ஓகே. இன்னும் ஒரு எளிமையா, இன்னும் கொஞ்சம் சிம்பிளா கேட்போம். குண்டலினி சக்திங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? அதுதான் அந்த மனம், சுவாசம் அது இல்லாத ஒரு உணர்வு நிலை, ஞான நிலை, மெஞ்ஞான நிலை. அது நம்மளோட அந்த துரியம்னு நம்ம விசுத்தி, சொல்லியிருக்கோம். இல்ல, அது அது துரியம்னு சொல்லியிருக்கோம். ஆம், இப்ப அந்த இந்த நிலைக்கு குண்டலினியை போறதுதான் அந்த ஏதாவது குண்டலினி சக்தி. அதுதான் நம்மளோட விசுத்தி, ஆக்ஞானம், அந்த சக்தியில அதுதான் வந்து முதன்மையான ஒரு, அதுதான் கடைநிலை. எல்லாம் முடிச்சு கடைசி அந்த நிலை சரி, வந்தாதான் நான் அந்த கேட்கறது குண்டலினி என்னன்னா, சக்தி. இப்ப வந்து சரி, இப்ப அதுக்கு வந்து எல்லாத்தையும் உருவகப்படுத்துவாங்க இல்லையா? ஒன்னொன்னையும் ஒன்னொன்னா உருவகப்படுத்துவாங்க. குண்டலினியை என்னவா உருவகப்படுத்துறாங்க? விசுத்தி, ஆக்ஞானம், பாம்பு. குண்டலினியை பாம்பு. வந்து பாம்பா உருவகப்படுத்துறாங்க. மகிழ்ச்சி அம்மா, ரொம்ப சந்தோஷம். நல்லா ஓகே. சிறப்பா இது பண்ணீங்க. தொடர்ந்து படிங்க. இதை வந்து தேங்க்யூ. நீங்க வந்து சொல்லணும்னா பல வருடங்கள், சின்ன நீங்க ஒன்றும் பதில் சொல்லலாம், வருத்தப்படாதீங்க. உங்களை மாதிரி தான் நானும் பல வருஷம் இருந்தேன். இல்ல என்ன, நான் சின்ன வயசா சரிங்க. இருக்கும் போது இந்த விநாயகர் கோயில்ல தினம் தினம் அந்த பண்டிகையில எல்லாம் பாடுவாங்க. இதுல எல்லாம் நிறைய அர்த்தம் இருக்கே, நமக்கு தெரியலையேன்னு ரொம்ப கவலைப்படுவேன். அப்படியே அது மனசுக்குள்ளே தேங்கி 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 இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தம் புரிய ஆரம்பிக்குது. அதனால தினம் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அர்த்தம் புரியும். பட் இது அர்த்தம் புரிஞ்சாலும் புரியலைனாலும் இது மேலான பலன்களை தரும்னு பல பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. சரியா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். சரி. அடுத்து கலைவாணி. தேங்க்யூ. கலைவாணி. வணக்கம் அம்மா. ஓம் சிவாய அம்மா. சரியா உச்சரிப்பு தெளிவாக கேட்கலைங்களா? இல்ல, கலைவாணின்னு 2 இதுல வந்திருக்கீங்க, 2 இதுல வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். கலைவாணி கலைவாணி காமிக்கீங்க. 2ல இருக்குங்களாம்மா? அதான் எனக்கு எக்கோ அடிச்சுட்டே இருக்கு. ஒரு நிமிஷமா. ஒரு இது 2ல இருந்தீங்கன்னா எக்கோ வரும்.
இந்த கலைவாணி பி அப்படிங்கறதும் நீங்க தானா? ஆமா ஆமாங்க. நம்பரோட ஆமா ரெண்டு இப்ப ஒண்ணு போயிடுச்சு. ஓகே, ஒண்ணு போயிடுச்சு. நன்றிங்கம்மா. ஓம் சிவாய ஓகே, நம. சிவாய நம. நன்றி. எந்த ஊர்ல இருந்துமா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறீங்க? மதுரைங்கம்மா. மதுரை. ஒர்க் பண்றீங்களா? போன தடவை முதல் சுற்று அப்போ நான் என்னோட சொந்த ஒரு போடியில இருந்து அட்டன் பண்ணேன். ஓகே, இப்போ ஓகே. அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேம்மா. நன்றி, நன்றி. இந்த சுற்றுக்கு வந்ததுக்கு இப்போ முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சுற்றுக்கு என்னை தேர்ந்தெடுத்து மிக்க மிக்க நன்றிங்கம்மா. எல்லாம் இறைவன் திருவருள். ஓம் சிவாய நம. உங்களோட சிறப்பு இந்த சுற்றுக்கு வந்திருக்கீங்க. எங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களும். இப்ப நாம விநாயகர்களோட வரிக்கு போகலாம். ஓகே. பேடை வயிறும் பெரும்பார கோடும், அதுல இருந்து சொல்லுங்க. பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேளமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாளிருபுயமும் மூன்று கண்ணும் உமத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புத நீன்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கமறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உளந்தனிற் புகுந்து குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தார் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதென கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தென கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது நன்றி. வாயில் நன்றி கலைவாணி. அருமையா சொல்றீங்க. தயக்கமே வேண்டாம். நன்றி. ஃப்ரீயாவே நீங்க ஆன்சர் பண்ணலாம், உரையாடலாம். மாயா பிறவி மயக்க மறுத்துன்னு ஔவையார் சொல்றாங்கல்ல, அந்த மாயா பிறவி அதோட அர்த்தம் நீங்க என்னவா புரிஞ்சிருக்கீங்க? மாயா பிறவி. இந்த பிறவி எடுத்ததே நாம நம்மளோட இறையோட சேர்ந்து இருந்த அந்த நிலையை நம்ம மறந்துட்டு மாயைன்ற ஒண்ணு மறைச்சிட்டு இருக்கு. அதே போல நாம் செய்த முன் வினைகள் காரணமாக தான் இப்பிறவி எடுத்தோம். அந்த மாயா பிறவியின் மயக்கம், அந்த மயக்கத்தை தெளிவித்து மாயா பிறவி மட்டும் சொன்னா கூட போதும். மாயா பிறவி அப்படின்னா நீங்க என்ன எதை சொல்ல வர்றீங்க? நீங்க புரிஞ்சுக்கிட்டது மாயா பிறவி. நான் புரிஞ்சுக்கிட்டது இப்பிறவி முன் வினைகள் காரணமாக கிடைச்சது. அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்றது. நன்றி, நன்றி அம்மா. நன்றி, நன்றி. அவங்க லட்சுமி அடுத்த மியூட்ல இருக்கிறீங்க. லட்சுமி மியூட்ல இருக்கிறீங்க. வணக்கம் வணக்கம். கலைவாணி நல்ல சிறப்பா சொன்னீங்க. எனக்கு திறமிது பொருள் என்ன அப்படிங்கிற அந்த இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? திறம் இது பொருள் என குருவடி குவலயம் தன்னை விநாயகரை ஒரு குரு வடிவத்துல எனக்கு இந்த உலகத்துல குரு வடிவத்துல இதுதான் எது நிலையான பொருள் என்று எனக்கு அறிவித்து கொடுக்குமாறு ஔவையார் அவர்கள் வேண்டுகிறார்.
குருவடி நிலையான வாங்கி பொருள். பொருளை ம். திறம் அப்படின்றது இங்க நிலையான பொருளாகிய இறைவனை குறிக்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சுக்கிறேம்மா. ஓகே, ஓகே, சிறப்பு. கலைவாணி, நீங்க வணக்கம் ஐயா. உங்க வீட்டுல உள்ள உங்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களோட பேசுற மாதிரி எங்களோட பேசலாம். பயமோ தயக்கமோ சரிங்க தேவையில்லை. சரியா? சரிங்க சரி, சரிங்க. நீங்க தானே சொன்னது உங்க அண்ணன் பொண்ணை பார்த்து போட்டிக்கு வந்தேன்ட்டு. அண்ணன் பொண்ணு. ஆமாங்க ஆமாங்க. சரியா ஞாபகம் வச்சிருக்கீங்க. சரி, ஆமாங்கய்யா. எங்க சிறப்பு. அண்ணன் பொண்ணு பார்த்து உங்க அண்ணன் பொண்ணு 2வது ரவுண்டுக்கு வந்தாங்களா? 2வது ரவுண்டுக்கு வந்தாங்க. 2 பொண்ணுங்க. அதுல ஒரு பொண்ணு 2வது ரவுண்டுல வந்துட்டாங்க, மகரூபான்னு சொல்லி. ஓகே. ஸோ நீங்க அண்ணன் பொண்ணை பார்த்து நீங்க விநாயகர் கோவில் படிக்க ஆரம்பிச்சு 2வது சுற்றுக்கு நீங்களும் படிக்க வந்துட்டீங்க. ஆரம்பிச்சு இப்போ 2வது சுற்று. ஆமாங்க. அப்போ முதல் சுற்றுல எனக்கு பொருள் புரியாம படிச்சதுனால நிறைய தயக்கத்தோட இருந்தது. இப்போ கொஞ்சம் பொருள் படிக்க தெரிஞ்சுட்டேன். இருந்தாலும் இன்னும் இந்த குண்டலி இன்னும் யோகம் தயக்கம் பத்தி இருக்கு. நிறைய உள்ள இன்னும் இருக்கிறதுனால நீங்க தயக்கம் நிறைய தயங்குறீங்க. இருக்குது. ஆமா. ஆமாங்க. சரி, இன்னும் நம்ம ஒரு அந்த கான்பிடென்ட்டா எனக்கு இதுதான் அப்படின்றதும் ஆமா, பொருள் வந்து தயங்க சரியாக வேண்டாம். என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோமா நல்லா அப்படின்றது ஆழமா தெரியல. நீங்க கல்லூரியில வேலை செய்யறதா சொன்னீங்க இல்லையா? ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, நீங்க வந்து இப்ப முந்தின பார்ட்டிசிபென்ட் அவங்ககிட்ட கேட்ட அதே கேள்வி, 3 மண்டலம்னா என்ன? 3 மண்டலம்ன்றது அக்னி, ம். அப்புறம் சந்திரன், சுக்கிரன் ஆகிய 3 மண்டலங்கள்லயும் இங்கே அக்கினி, சந்திரன், இன்னொன்னு என்ன சொன்னீங்க? சந்திரன், சுக்கிரன், சுக்கிரனா? சூரிய மண்டலம். திருப்பி உங்களுக்கு வந்து சந்தேகத்தோடய சொல்றீங்க. சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் நீங்க சரி, ஓகே. அப்புறம் தூண்னா என்ன? இங்க தூண் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ? ஒவ்வொரு வார்த்தையும் அது என்ன பொருள்ல கொடுத்திருக்காங்கன்றத இன்னும் சரி, டீப்பா இப்ப இப்படி புரிஞ்சுக்கணும். வச்சுக்குவோம். ஏதோ ஒரு உரையாடல் தான். 3 சரிங்க. மண்டலத்தின் முட்டிய தூணின். முட்டிய அப்ப தூணின். அந்த முட்டிய தூண்ல முட்டி போறது என்ன? எது முட்டி போகுது? ஏதோ ஒண்ணு முட்டி போகுது. அப்படிதான் ஔவையார் சொல்றாங்க. அது என்னது முட்டி போகுது? அதுவும் நீங்க அது சொல்றீங்க இங்க அக்கினி, வந்து சூரியன், சந்திரன். அந்த ஆ, இங்க வந்து குண்டலினி சக்தியை தான் வந்து பாம்பா வெரி குட். உருவகப்படுத்துறாங்க. அதேதான். குண்டலினி அந்த சக்தி. குண்டலினி சக்தி தான் போய் அந்த நம்ம உடம்புலயும் இதே 3 மண்டலங்கள் இருக்குன்றத அதெல்லாம் சரி. தொட்டுட்டு தான் அந்த வரணும் முட்டி மேல. சொல்றது குண்டலினி சக்தி தான். ஓகே. ஆமா. சரி. இப்ப மறுபடியும் தூணுக்கு வருவோம். அப்ப தூணுங்கிறது என்ன? இங்க தூண் அப்படின்றது உடம்ப குறிக்கிறாங்க. உடம்பு. இல்ல, அது போற பாதை. அந்த ஒரு பொருள் பாதை. அது போற பாதை. போறதுக்கு ஒரு பாதை வேணும்ல. முட்டி எங்கேயாவது பைப்பு மாதிரி. ஆமாங்க. இல்லையா? தூண்னு சொல்லிட்டாங்க. தூண் வெளிய போகுதுங்கிறாங்க. அப்போ ஏதோ பைப்பு மாதிரி இருக்கணும். பைப் அந்த மாதிரி பைப்பு இருக்கும். மாதிரி அந்த இருக்கிறதுக்குள்ள இது பைப் போகுது. மூலமா ஏறி ஆமா. அந்த அப்ப சக்தியானது அந்த பைப்பு வந்து 3 பாதை லெவலா வழியாக. பிரிக்கிறாங்க. ஒரு லெவல் வந்து அக்னி மண்டலம், அடுத்த லெவல் சூரிய மண்டலம், அடுத்து சந்திர மண்டலம். அந்த ஒவ்வொரு மண்டலத்திலயும் 6 ஆதாரங்கள்ல 2 ஆதாரம் சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லலாமா? இன்னும் அக்னி மண்டலத்துல ஒரு 2 ஆதாரம் இருக்கு. மூலாதாரம், சுவாதிட்டானம். சூரிய மண்டலத்துல 2 ஆதாரம் இருக்கு. மணிபூரகம், அநாகதம். அப்புறம் சந்திர மண்டலத்துல விசுத்தி, ஆக்யா. இந்த 6 மண்டலங்கள், அந்த 6 ஆதாரங்கள், அதை 3 மண்டலமா பிரிச்சு, ஒண்ணும் இல்ல, நம்ம டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் ஸ்டேட், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி சொல்ற மாதிரி போற பாதையை தான் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. ரொம்ப சிம்பிள். ரொம்ப நல்லா சொன்னீங்க. அருமையா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நல்லா தொடர்ந்து படிங்க. விநாயகர் காலையிலையும் மாலையிலையும் படிங்க. பொருள் தெரிஞ்சு படிச்சாலும் பொருள் தெரியாமல் படித்தாலும் விநாயகர் பயன் கொடுக்கும். தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வர்ற போது ஒரு சின்ன ஒரு உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்கலாம்ங்க. குண்டலினி யோகம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த யோக இப்போதைக்கு நான் கிரியையில இருக்கேன்னு வச்சுக்கலாங்க.
கோவிலுக்கு போறது அதுல ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதுனால என்ன அடிக்கடி கோவில்லையும் இப்போ எனக்கு ரொம்பவே இந்த இந்த குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் இணைஞ்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பிரதோஷத்தப்பையும் இந்த முற்றோதல்ல அவையார் சொல்ற கலந்துக்கிறது பாருங்க, எனக்கு ரொம்ப அவையாரே வழி மகிழ்ச்சியா சொல்லியிருக்காரு. இருக்குது. அவையாரே உங்களுக்கு வழி சொல்லியிருக்காரு. கூடுமை தொண்டர் குலாத்துடன் தொண்டர் கூட்டி. குலாத்துடன் கூட்டி. ஆமா, மெய்த்தொண்டர் கூட்டத்துல நீங்க ஒரு ஆளா இருங்கங்கிறாரு. நீங்க இப்ப ஏகன் அநேகன்ல சேர்ந்திருக்கீங்க. நீங்க காலேஜ் போயிட்டு வந்த நேரங்கள்ல நாங்க நிறைய ப்ரோக்ராம் நடத்துறோம். நிறைய ப்ரோக்ராம்கள் வந்து முதல் நிலை தான் பக்தி. அடுத்தது 4 நிலைகள் சொல்றோம் இல்லையா? அந்த 4 நிலைகள் அப்படி இருந்தீங்கன்னா கூடுமை தொண்டர் நிலையில இருக்கிற போது நம்ம வந்து அதாவது திருப்புகழ்ல ஒரு உதாரணம் வரும். அதாவது ஒரு கண்ணு தெரியாத பசுமாடு இருந்துதான், அதுக்கு வீட்டுக்கு எப்படி போய் சேர்றதுன்னு தெரியலையா. நான் சொல்லல, அருணகிரியார் சொல்றாரு. அப்ப வந்து அந்த ஒரு அருளாளர் என்ன பண்ணாராம், ஐயோ பாவம்னு அந்த மாட்டை பார்த்து மாட்டு கூட்டத்தோட சேர்த்து விட்டுட்டாராம். அது அந்த மாடு முன்னும் பின்னும் மத்த மாடுகளுக்கு நடுவில் இடிபட்டுக்கிட்டு எல்லா மாடும் வீடு போய்கிட்டு இருக்கு, இந்த மாடு வீடு போய் சேர்ந்துருச்சா. அப்ப உங்களுக்கு எளிமையான வழி என்ன, கொடுமை தொண்டர் குலாத்துடன் கூடி. அப்ப நீங்க எங்க குழு இல்ல, இதே மாதிரி பல குழுக்கள் இருக்கு, உங்களுக்கு ஏற்ற குழுவை தேர்ந்தெடுத்து எங்க குழுவிலையும் நாங்க பல காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த இது வந்து அடுத்து வந்து ஒருத்தர் இதுக்கு ஞான விளக்கம் கொடுக்க போறாங்க. நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. நீங்க இது எல்லாமே நாங்க யூடியூப்லயும் கொடுக்குறோம். அப்ப அதுங்களை எல்லாம் நீங்க கவனிச்சுக்கிட்டு வர்ற போதே திடீர்னு ஒரு நாள், ஓ இதுதானா, ஓ இதுக்குதான் அர்த்தம் தெரியாம இத்தனை நாள் இருந்தானா, அந்த ஏதோ சொல்லுவாங்களே ஆகா மொமெண்ட், அந்த மாதிரி ஒரு ஆகா மொமெண்ட் வரும். அப்ப உங்களுக்கு வந்து எல்லாமே அந்த யோகத்துல இருந்து ஞானம் வந்து விளங்க ஆரம்பிக்கும். சரியா? மகிழ்ச்சி. நன்றி அம்மா. நன்றி. சரி, அடுத்து வந்து ராதா செந்தில். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க ஐயா? நான் கோயம்புத்தூர் மேடம், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தமிழ் டிபார்ட்மெண்ட். அசோசியேட் ப்ரொஃபசர். ஓகே, சிறப்பு. இப்ப நான் வந்து ஒரு வரி உங்களுக்கு சொல்றேன், அதுல இருந்து நீங்க சொல்லலாம் பாட்டு. பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்து. பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைவிங்கலையின் எழுத்தறிவித்து கடையிற் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய சபை வெண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே. நீங்க அந்த வரி இன்னொரு திரும்ப சொல்லுங்க. அதுல ஒரு வரி ஸ்டார்டிங்ல இருந்து மேடம். சரி சொல்லுங்க, ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுங்க. எதுல இருந்து ஆரம்பிச்சீங்க? பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே. பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைபிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுடுமுனை கபாலம் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய சபை வெண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து ஆராதத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சு மூலாதாரத்தின் 3 கடலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கம் சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டி நிலையும் உடைச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூட்சமும் முகமாக இனிதன கருளி பொறியேட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியேட்டு நிலையும் தெரிச்சனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லாமனோலயம் தேக்கிய என்றன் சிந்தை தெளிவித்து இருள் வழி 2க்கு ஒன்றிடம் என்ன அருந்தரும் ஆனந்த தழுத்தி என் செவியில் எல்லையில். மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. பேரா நிறுத்தி அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? பேரா நிறுத்தி பேச்சு, அதாவது என்னுடைய அந்த ஐம்புலன்களாகிய அந்த உணர்வுகளை அடக்கி இருக்கணுங்கிறது பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே. அப்போ ஐம்புலன்களை வந்து நம்ம அடக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது மேடம். சரி, திருச்சிற்றம்பலம்.
அடுத்தவங்க கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வாழ்த்துக்கள், மிக சிறப்பு. உங்களை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல, உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறோம். புரியட்ட காயம் புலப்பட எனக்கு, அதுல வர அந்த புரியட்ட காயம். புரியட்ட காயம்ங்கிறது உடம்பு. அதாவது நம்முடைய ஐம்புலன்கள் இருக்குல்ல, அந்த ஐம்புலன்கள்லாம் இன்னைக்கு பழைய சிரேஷ்டைகளை பண்ணிட்டு இருக்குது. அதனால அந்த காயம்ங்கிறது உடம்பு. இதுல ஐம்புலன்களை மெய்வாய் கண் மூக்கு செவி இதெல்லாம் அதுல கொண்டு வர்றாரு மேடம். இந்த புரியட்ட காயம் அப்படின்றது, இந்த காயம்னா உடம்பு. இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த இது எல்லாமே நம்ம இடையூறு பண்ணிட்டு இருக்குது. மெய்வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்புலன்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா பண்ணுது அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கிற மேடம். வணக்கம் செல்வ சுப்பிரமணியன். அடுத்து ஒரு சின்ன உரையாடல். நீங்க இப்ப இப்ப 4 நிலைகள் சொல்லியிருக்காங்க இல்லையா? சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4 நிலைக்கும் 4 முக்தி சொல்றாங்க இல்லையா? ஆமாய்யா. 4 முக்தி என்ன சொல்றாங்க? சாலோக, சாமீப, சாரூப, சாயுச்சியம். 4 முக்தி சொல்றாங்க. இப்ப விநாயகருக்கு எந்த முக்தி கிடைச்சது? விநாயகருக்கு முக்தி கிடைச்சது சொல்றீங்களா? ஔவையாருக்கா ஐயா? சாரி ஔவையாருக்கு. ஔவையாருக்கு முக்தி என்ன? ஔவையார் விநாயகர் வழிபாட்டுல தான். ஏன்னா சேர்மான் பெருமாள் நாயனார் அங்க சிவபூசை நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். எனக்கு இந்த 4 முக்தியில அவருக்கு கிடைச்சது, ஔவையாருக்கு கிடைச்சது எந்த முக்தி? அது சாலோக முக்தியா, சாமீப முக்தியா, இல்ல சாரூப முக்தியா, சாயுச்சிய முக்தியா? சாயுச்சிய முக்தி. சரி, அப்ப அவருக்கு அந்த சாலோக முக்தி, சாமீப முக்தி, சாரூப முக்தி அவருக்கு கிடைச்சதா கிடைக்கலையா? ஔவையாருக்கு எல்லாமே கிடைச்சதுயா. அவங்க பூசை சிவபூசையில எல்லாமே பண்ணினாங்க. அதாவது பாட்டால பாடினாங்க, வழிபாடு, இந்த 4 நெறிகளையும் பின்பற்றினாங்க ஔவையார். சரி, அவங்க இப்ப இந்த 4மே ஔவையார்ட்ட இருந்தது. இப்ப இல்ல, இப்ப கேள்வி இப்ப சரி, இன்னும் கொஞ்சம். அப்ப சாலோக முக்தினா என்ன? அவங்கிட்டயே போகணும் அப்படிங்கிறது. இறைவனுக்கு பக்கத்துல இருக்குது, அருகாமையில் இருக்குது. அப்ப அடுத்தது சாமீப முக்தின்னா என்ன? மகன்மை இல்ல, தாயும் செய்யும் போல. இப்ப அம்மா குழந்தை எடுத்து கட்டி பிடிச்சுக்கிறா இல்லையா? இன்னும் நெருக்கமா, இன்னும் இறைவனோட நெருக்கமா இருக்குதுதான் சாமீப முக்தி. அப்படிதான் சொல்றாங்க, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கினேன். அடுத்தது சாரூபம்ங்கிறது என்ன? அது தோழமை. சாயுச்சியம்ங்கிறது அது தொண்டனாக இருத்தல். சுந்தரர் தொண்டனா இருக்கிறது சாலோகமுக்தி. ஆமா, சாயுச்சியம் மகன்மை நெறி, தொண்டு நெறி, அப்புறம் தோழமை நெறி, இன்னொன்னு முக்தி நெறியா. ஆமா, இப்ப ஒன்னொன்னுக்கும் ஒரு லேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இப்ப தொண்டு நெறி தொண்டு நெறியில திருநாவுக்கரசர் வந்தாரு, அவர் அடைஞ்சது சாலோக முக்தின்னு சொல்லலாம். அப்ப சாமீப முக்தி இன்னும் கடவுளுக்கு க்ளோஸா இருக்குது. அப்ப அவரு வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் ஞானசம்பந்தர், அவர் ஆணை நமதேங்கிறாரு, இது என்னுடைய ஆர்டர் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி எல்லாம் நீங்க எல்லாரும் சொல்ல முடியுமான்னு தெரியல, சொன்னாலும் அது நடக்குமான்னு தெரியல, அவர் சொன்னா நடக்குது. சோ அவருக்கு கிடைச்சது சாமீப முக்தி இல்லையா? இப்ப சாரூப முக்தி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க, சுந்தரர். ஆமா, இப்ப சாயுச்சிய முக்தினா என்ன? அதுதான் கேள்வி. அவன்கிட்ட சேர்ந்தது. சரி, இதுக்கு ஏதாவது விநாயகர் விளக்கம் இருக்கா? விநாயகர் அகவல்ல அவர் அறம்பொருள் இன்பம் வீடு
இதெல்லாம் கிடைக்குன்னு சொல்றாங்க ஐயா. ஆமா. இப்ப விநாயகரை கொல்ல 71வது வரி என்ன? எல்லையில்லா ஆனந்தமளித்து அல்லல் களைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதா சிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவீர் கணுவாய பாலு கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கொடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனை யாண்ட வித்தக விநாயகா விரைகளல் சரணே. ஆமா. இப்ப 72 வரி இருக்கு. 72 வரியில கடைசி வரியில வித்தக விநாயகா வெறிகளல் சரணேன்றாரு. சரண்டர் ஆயிரும். நம்ம சரண்டர் ஆயிரும். ஆமா, அதுதானே இறைவன்ட்ட சரண்டரானா தான் எல்லாம் நடக்கும் இல்லையா? அப்ப அதுக்கு முந்தின லைன் என்ன? தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட. தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகளல் சரணே. தத்துவ நிலை அப்படின்னா என்ன? இந்த விநாயகருக்கு தத்துவ நிலைனா நம்ம சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் நீக்கி பேரானந்த நிலையை அடையக்கூடிய ஒன்று. இதெல்லாம் நீங்கினாதான் பேரானந்த நிலை நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. இப்ப அதுக்கு ஐயா அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, நம்ம இப்ப விநாயகர் அகவலை நம்ம இப்படி பார்க்கல. இது சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க அல்லது வேதாந்திகள் என்ன சொல்றாங்க அப்படி நம்ம பார்க்கல. நம்ம மொத்தத்துல அந்த வரிகளுக்கு என்ன விளக்கம், நம்ம அருளாளர்கள் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற போது இதுல நிறைய சமஸ்கிருத சொற்கள் இருக்கு. அது நீங்களும் ஒத்துக்குவீங்க. அவங்க ஔவையார் நிறைய சமஸ்கிருத சொல்ல எடுத்து கையாண்டு இருக்காங்க, அதை தமிழ் படுத்தியிருக்காங்க. அப்படி பாக்குற போது தத்துவம்ங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் புரிஞ்சுக்கினது அதுதான் பல பேர் சொல்லியிருக்காங்க, தத் பிளஸ் துவம். இது நம்முடைய நாத ஒலியில நம்ம கொடுத்துருக்கோம்னா நம்ம அருளாளர்கள் ஏற்கனவே அந்த சொன்னதைத்தான் நம்ம திருப்பி அதை எடுத்து போட்டிருக்கோம். அதுல என்ன சொல்றாங்கன்னா தத் பிளஸ் துவம். தத்துவம்னா என்ன? நானே அவனாதல். அது அப்ப நானே அதுதான் இங்க சொல்லப்படுறது. அப்ப நானே அதுன்னா என்ன? நானே சிவனாதல், அகம் பிரம்மாசிங்கிறாங்கல்ல, அதுதான் 4வது நிலை. மாணிக்கவாசகருக்கு கிடைச்சது அதுங்கிறாங்க. மாணிக்கவாசகர் ஞான அந்த சாயுச்சிய பதவி அடைந்தார். 4 பேர்ல அவரு சிவமே ஆயிட்டாரு. அப்ப சிவமே ஆன நிலை தான் சாயுச்சிய நிலை இல்லையா? நீங்க சொன்னது கரெக்ட். ஔவையாருக்கு 4 நிலையும் கிடைச்சிருக்கு. ஔவையாருக்கு 4 நிலையும் கிடைச்சிருக்கு. சாலோக முக்தி கிடைச்சிருக்கு, சாமீப முக்தியும் கிடைச்சிருக்கு, கடைசியா சாயுஷ்ய முக்தியும் கிடைச்சிருக்கு. அவருடைய நீங்க திருப்பி ஒரு தடவை எல்லா அந்த வரிகளை படிச்சிருப்பீங்க. மறுபடியும் படிச்சீங்கன்னா அந்த வரிகள்ல உங்களுக்கு இப்ப புலப்படும். அது எப்படி அவர் ஒண்ணு கிடைச்சதுன்னு சொல்றாரு அவரு. நம்ம அதுதான் விநாயகர்களுடைய சிறப்பு. எத்தனை தரம் படிச்சாலும் அது நமக்கு புது புது அர்த்தங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது பக்தியில பாக்குற போது அது ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அப்ப இது விநாயகர் அகவல் ஒரு யோக ஞான நூலும் கூடங்கிறாங்க. அப்ப அதுல என்ன யோகம் சொல்லப்பட்டிருக்கு, என்ன ஞானம் சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பக்தியில இருக்க போது கிடைக்கிறது சாலோக முக்தி. அந்த பக்தியிலிருந்து தொடர்ந்து நம்ம இப்ப ரமணருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, நான் யாருன்னு 14 வயதுல. அவர் அதை தொடர்ந்து அப்ப அந்த மாதிரி வெவ்வேறு அப்ப கடைசியா ஞானம் வருது இல்லையா? நன்றி ஐயா. மாணிக்கவாசகரே சொல்றாரு, நான் யார், என் உள்ளம் யார், என்னை யார் அறிவார். ஆமா, அதனாலதான் அவரை சாயுஷ்ய முக்தி அவரை கிடைச்சதா நம்ம சொல்றோம். அவர் அந்த 4 நிலைகள்ல அவர் கடைசி நிலையில அவரை வச்சிடறோம். சரியா? நன்றி ஐயா, நன்றி. மிக்க நன்றி. அடுத்தது ராஜேஸ்வரி. இல்ல, இவங்க யார் ஏற்கனவே இருந்தாங்களே, அவங்க இங்க அலமேலு ஆச்சு இருக்கீங்களா? அவங்க திருப்பி வெளியில போயிட்டு இருக்காங்க. D001 இருக்காங்க. வணக்கம் ஆச்சி. வணக்கம். வணக்கம். நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க ஆச்சி. என் பேர் அலமேலு.
70 வயசு ஆகுது. நான் வந்து முதல்ல அட்டன் பண்ணும்போது மகவீர்ல இருந்தேன் கோயம்புத்தூர்ல. இப்ப மெட்ராஸ்ல மகவீர்ல இருக்கேன். மருமக போட்டு கொடுத்தாப்புல. நான் இந்த விநாயகர் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். தினைக்கும் படிப்பேன். அதுல ஒரு கேள்வி பதில் எல்லாம் படிச்சிருக்கேன். தெரிஞ்சதை சொல்றேன். நல்லா சரி, நன்றி, வணக்கம். இந்த வயதுல உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு வாழ்த்துக்கள் ஆச்சு. தேங்க்யூ. இப்ப வந்து நான் ஒரு வரி எடுத்து கொடுக்குறேன், நீங்க அதுல இருந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். ஓகே. ஆடா வகைதான் மகிழ்ந்தன கருளி, அதுல இருந்து பாருங்க. வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடா இதத்தார் கொடிவினை கலைந்தே ஓட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐமுலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்பொரு இனிதன கருளி கருவிகள் ஒடுக்கும் கருத்தினை அறிவித்து திருவினை தன்னை அறுத்திரள் கடிந்து தலமொரு 4 தந்தன கருளி மலமொரு 3 மயக்கம் மறுத்தே வேண்டிய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்திகன் உளந்தனில் புகுந்து குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி கேக்குதே. கருவிகள் ஒடுங்கும்ல இருந்து திருப்பி சொல்லுங்க. கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திரில் கடிந்து தலமொரு 4 தந்தன கருளி மலமொரு 3 மயக்கம் மறுத்தே திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்த. மலமொரு 3 மயக்கம் அறுத்தே, அதுக்கு அடுத்தது வந்து 9 வாயில். 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குள்ள நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுடை அறுத்தே இடைவின் கலையின் எழுத்தறிவித்தே கடையின் சோல்முனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் நாந்தளு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கோடிய சபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டலு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 2 நிலையும் உடற்சக்கரத்தின் இடைச்சக்கரத்தின் 2 நிலையும் உடற்சக்கரத்தின் ஒருப்பையும் காட்டி சதுர்முக சூலமும் சண்முக சூட்சமும் என்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தின் கால வாயினில் காட்டி. நன்றி, அழகா சொன்னீங்க. நன்றி. இப்ப வந்து ஒரே ஒரு சொல்லுக்கு வந்து எனக்கு நீங்க பொருள் சொல்லுங்க. குமுத சகாயன் குணத்தையும் கூறி அப்படின்னு அந்த ஒரு வரி வருது இல்லையா? அதுல வர்ற அந்த குமுத சகாயன் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது? குமுத சகாயன் குணத்தையும் கூறி, குமுத சகாயன் விநாயகரை குறிக்குது. அவரோட குணத்தை வந்து நம்ம இந்த பாடல் வரிகள்ல வருது. அவரோட குணம் குமுதம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? குமுதம்னா என்ன? ஒரு பூவை குறிக்குது இல்லையா? அது குமுதம் இந்த புக்ல எல்லாம் போட்டுங்க. குமுதம் புக்ல குமுதம் இருக்கும் இல்லையா? அந்த படம், அந்த பூவோட இல்லையே, என்ன மலர்? அல்லி. ஓ, சரி சரி. அது மலர்றதுக்கு யார் காரணமா இருக்கா? சூரியன். சரி, தாமரை மலர்றதுக்கு தான் சூரியன். சந்திரன். சந்திரன். ஆமா. அப்ப குமுத சகாயன் யாரு? சந்திரன். அதுதான். வாழ்த்துக்கள் ஆச்சு. அப்போ ஃபைனல் ரவுண்டுக்கு வந்ததுக்கு வாழ்த்துக்கள் ஆச்சு. அலமேல் ஆட்சிக்கு வாழ்த்துக்கள். வார்த்தைக்கு அர்த்தத்துக்கு போகலாம். மலமொரு 3 மயக்கம் மறுத்தேன்னு ஔவையார் சொல்றாங்களா? மலமொரு 3 எதை குறிப்பிடுறாங்க? மலங்கள் வந்து 3. அவை வந்து ஆணவம், கண்பம், மாயை. நன்றி. நன்றி அம்மா. நன்றி. வணக்கம் அலமேலு ஆச்சி. ரொம்ப ஒரு ஆர்வத்தோட வந்து கலந்துக்கினதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். வணக்கம்.
ஆமா. சரி, எதுக்காக விநாயகர் அகவல் எவ்வளவு காலமா படிக்கிறீங்க? நம்ம ஒரு 20 வருஷமா இருக்கு. எனக்கு படிக்கணும் 3-4 பாடம்ல ஒரு நாளைக்கு கட்டாயம் படிக்கணும்னு தோணுச்சு. விநாயகர் அகவல், சிவபுராணம், வேயூர் தோழி, கந்த சஷ்டி. இதனால இப்ப ஒரு 10-15 வருஷத்துக்கு மேல படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, ஏன் டெய்லி படிக்கணும்? படிச்சு வேற படிப்பேன். சரி, இதெல்லாம் எதுக்காக படிக்கணும்? மனசு நிம்மதிக்கும், ஒரு மனசு நிம்மதிக்கும் படிச்சா நல்லதுன்னு தோணுச்சு, அதனால படிச்சேன். நல்லதுன்னு தோணுச்சு, அதனால படிச்சீங்க. சரி, நீங்க தோணுனது படிச்சீங்க, அதெல்லாம் கிடைச்சுதா? உங்களுக்கு தோணுனதெல்லாம் கிடைச்சுதா? கிடைச்சிருக்கு, சொல்ல முடியாது. சில இது எனக்கு கொஞ்சம் சாமியோட அருள் கொஞ்சம் சில இதெல்லாம் காப்பாத்தி இருக்கு. அப்ப கிடைச்சிருக்கு. சரி, இப்ப இப்ப ஔவையாரே வந்து அந்த விநாயகர் அகவல்ல சொல்றாரு, விநாயகர் அகவல்ல என்னென்ன கிடைக்கும், அவருக்கு கிடைச்சதா ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. அவருக்கு என்னென்ன கிடைச்சதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு, சின்ன லிஸ்ட் இல்ல. நீங்க நம்ம இந்த கேள்வி பதில் நம்ம இதெல்லாம் நம்ம இந்த நாத ஒலியில போட்டோம், அதெல்லாம் ஏதாவது படிச்சு பாத்தீங்களா? நான் படிச்சேனே ஃபுல்லா, 100 கேள்வி இருந்துச்சு, படிச்சேன். ஆமா, 200 கேள்வி, 200க்கு மேல கேள்வி கொடுத்திருந்தோம். அது தவிர மீதி பேர் கொடுத்த விளக்கங்களையும் எடுத்து போட்டிருந்தோம். இப்போ வந்து அதுல வந்து நம்ம ஆரம்பத்திலே விநாயகர் அகவல் படிச்சா என்ன லாபம் அல்லது என்ன பயன், என்ன பிரயோஜனம் அப்படின்னு விநாயகர் எல்லாமே கிடைக்கும்னு போட்டிருந்துச்சு. எல்லாமே கிடைக்கும். அதுல ஏதாவது 1-2 விநாயகர் அகவல் வரியில இருந்து ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? விநாயகர் அகவல் வரியில இருந்து. விநாயகர் வரியில இருந்து கிடைச்சது சொல்லணுமா? எப்படி சொல்லணும்? ஔவையார் கிடைச்சது அவர் சொல்றாரு. அவர் எனக்கு இதெல்லாம் கிடைச்சது எனக்கு கிடைச்சத நான் சொல்லணுமா? இல்ல, நீங்க இப்ப ஔவையாரை கோட் பண்ணுங்க. ஔவையாருக்கு என்ன கிடைச்சது? உங்களுக்கு தான் சொல்லிட்டீங்களே, மன அமைதி கிடைச்சதுன்ட்டீங்க. ஔவையாருக்கு முத்தி கிடைச்சது, அன்பு கிடைச்சது, பாசம் கிடைச்சது. இல்ல, பாசம் எங்க கிடைச்சது? அவர் பாசத்தை போக்கிட்டாருன்னு சொல்றாரு, நீங்க என்ன மாத்தி சொல்றீங்க? விநாயகர் மேல பாசம் பற்று. சரி, ஓகே. அப்புறம் அவர் இறைவனோட சேர்றதுக்கு விநாயகர் அருள் புரிஞ்சிருக்காரு. இறைவனை காண்பதற்கும் அவர் திருவடி சேர்றதுக்கும். சரி, இப்ப விநாயகர் அகவல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வரின்னு ஏதாவது இருக்கா? அவர் வந்து குவளையம் தண்ணில் குறுவடி, அதாவது அவர் பூமி, அவர் திருவடி தொழுதணும். திருவடி தொழுதால் முக்தி கிடைக்கும். அவர் திருவடி நான் விரும்பி படிப்பேன். திருவடி தொழுதணும், எப்போ ஒரு திருவடி மனசுல நினைச்சுக்குவேன் இந்த வரி வரும்போது. சரி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி 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 நன்றி. நீங்க இன்னி அடுத்து 7:30 மணிக்கு வர வேண்டாம். உங்களுடைய பங்களிப்பு முடிஞ்சது. சரி சரி, தேங்க்யூ. ஓகே, நன்றி. அடுத்தது அவங்க கணேஷ். சொல்லுங்க. எந்த ஊர்ல இருக்கிறீங்க? நான் நெய்வேலி. நெய்வேலி. சரி, இப்போ நம்ம வரிக்கு போகலாம். மறுபடியும் எக்கோ தானே இருக்கு. இல்ல, உங்க இதுல நீங்க ஏதாவது இன்னொரு இது வச்சிருக்கீங்களா? போன் உங்க இதுல இருக்கா தில்லை? இல்லம்மா, இல்ல, ஒரு போன் தான் இருக்கு. சரி, பரவாயில்ல, நீங்க கேள்வியை கேளுங்க. சரி, இப்ப நீங்க இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டிய அதுல என்ன சொல்லுங்க. இப்பொழுது என்னை புரியல, பாடலாமா? பாடலாம் பாடலாம். இப்பொழுது என்னை அதுல இருக்கு. இப்பொழுது என்னை ஆள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்தேன் முதலைந்தெழுத்தும் செய்வாய் பொருந்தை வந்து என் உணத்தை புகுந்து குருவடிவாகி உவழி தன்னில் வைத்தே திறகு வாடா வகைதான் அகிழ்ந்தென கருளி கோடாயுதத்தால் கொடுவினைகளைந்தேன் ஊட்டா உபதேசம் புகட்டி செவியில் தெவிட்டாத ஞான தெளிவை மாடி ஐங்குளம் தண்ணி அடக்கும் உபாயம் இன்று கருணையின் இனிதென் கருளி
கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தளமொரு நான்கும் தந்தென கருளி மலமொரு மூன்றின் மயக்கமறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தாள் ஐம்பதவை அடைப்பதம் மாட்டி ஆராதார்து அங்கு சனிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்களையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுளை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் ஆண்களின் நவினில் உணர்த்தி குண்டளி அதனில் கூடிய அசைவை விண்டழு மந்திரம் வெளிப்பட ஊர்த்து மூலாதார் கணக்கால் அருமை அருமை. விநாயகரோடு ஒன்றிட்டீங்க. நன்றி நன்றி. இப்ப வார்த்தைக்குள்ள அர்த்தத்துக்கு போலாம். குரு வடிவாகி குவலயம் தண்ணீர் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. அந்த குவலயம் எதை குறிக்குது? குருவடிவாகி குவலயம் தண்ணீர். குவலயம் இந்த பூமியில் குருவாக நம் உள்ளத்தில் புகுந்து. குவலயம் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம் சொல்றாங்க? குவலயம்னா பூமி. நன்றி நன்றி. அடுத்து லட்சுமி கேட்பாங்க. சரி, வணக்கம். வணக்கம் அம்மா, சிறப்பா சொன்னீங்க. நன்றி. எனக்கு பேரா நிறுத்தி அப்படிங்கிற வரிக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? பேரா நிறுத்தி, பேரா நிறுத்தி, அளவுக்கு அதிகமான பேச்சுரை அறுத்தே இடைம்பின் கலையும் எழுறிவித்து பேரா நிறுத்தி அப்படின்னா கொடுக்குறீங்களா? பத்திரமா இருக்கு. சரி, வேற ஒரு இது கொடுக்குறேன். குண்டலி அதனில். குண்டலின்னா அசைக்க முடியாத ஒளி, ஒளி. மறுமுறை சொல்லுங்க. அசைக்க முடியாத ஒளி. அசைக்க முடியாத ஒளியா? அசைக்க முடியாத ஒளி. சிறப்பு, நன்றி. நன்றி. ராஜேஸ்வரி அம்மா, ஒரு சின்ன உரையாடல். நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் உங்க வீட்டுல உங்க ஃப்ரெண்டு வந்தா எப்படி பேசுவீங்களோ அது மாதிரி என்னோட பேசுவீங்க, அவ்வளவுதான். உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் விநாயகரை பத்தி பேசுறோம், சரியா? வேற ஒன்னும் டென்ஷன்லாம் வேண்டாம், சரியா? இப்ப இப்ப விநாயகர் அகவல்ல எத்தனை வரி இருக்கு? 72 வரி இருக்கியா? அந்த 72 வரி எதை குறிக்குது? 72 வரி விநாயகர் அகவலை குறிக்குது. 72 நாடி. 72 நாடியா? நாடி 72 தான் இருக்கா? அப்படிதான் 72 நாடி. சரி, இப்ப இந்த நாடி எல்லாம் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. கண்ணுக்கு தெரியாது. இப்ப ஒரு 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 2-3 நாடி நீங்க சொல்லலாமா? முக்கியமான நாடி இருக்கு. உயிர் நாடி. உயிர் நாடி. ஓகே, சரிம்மா, ரொம்ப அருமையா சொல்றீங்க. நல்லா. ஆனா நீங்க பாடுறது அப்படி உங்க குரல் நல்ல இனிமையா இருக்கு. குரல் நல்லா கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. விநாயகர் அவளை அப்படியே விநாயகரோட ஒன்றி நீங்க பாடுற போது கண்ணை முடிக்கிட்டு பாடுறீங்க. உங்க கண்ணிலே விநாயகர் தெரிகிறாரு. அந்த விநாயகர் தெரிகிறது எங்க கண்ணுக்கு தெரியுது. கொஞ்சம் நீங்க அவர்கிட்ட எல்லாத்துக்கும் அர்த்தம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துருவாரு. நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. ஒரே ஒரு இது மட்டும் ரெக்வஸ்ட். எனக்கு கொஞ்சம் ஃபிராக்சர் ஆயிருக்கிறதுனால கால் மட்டும் நான் நீட்டி வச்சிருக்கேன், அது மட்டும் நான் சொல்றேன். அது பரவாயில்லம்மா, பரவாயில்ல.
சரி, ஓகே. வணக்கம் வணக்கம் திரு விசாலாட்சி, உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கங்க. நான் விசாலாட்சி பழனியப்பன், சென்னை அம்பத்தூர்ல இருக்கேன். ஓகே. இப்ப நான் உங்களுக்காக ஒரு வரி எடுத்து கொடுக்கிறேன், நீங்க அதுல இருந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து. இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி, மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி, குண்டலி அதனில் கூடிய அசுபை பிண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து, ஆராதாரத்து குண்டலி அதனில் கூடிய அசுபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து, ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே, அமுத நிலையும் ஆதித்த நியக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூட்டி. கூப்பிட்டீங்களா மேம்? கூப்பிட்டீங்க. இதை விண்டெழு மந்திரம் அல்ல சொல்லுங்க. விண்டெழு மந்திரம் விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து. சொல்லுங்க. இல்ல அதுல இருந்து அப்படி சொல்லுங்க. இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில். இல்ல, உங்களை விண்டெழு மந்திரத்துல இருந்து திரும்ப சொல்றாங்க. விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து, ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா. நீங்க அதுல ஒரு வரி மூலாதாரத்து அந்த இதை விட்டுட்டீங்க, அதுல இருந்து சொல்லுங்க. மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து, அமுத நிலையும் ஆதித்த நியக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி, இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி, சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் என் முகமாக இனிதென கருளி, புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி, கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதென கருளி, என்னை அறிவித்து என கரு செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே, வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து, இருள் வெளி இருந்தேர் கொண்டிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தழுத்தியன் செவியில். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்ப நான் ஒரு ஒரு வார்த்தை சொல்றேன், அதுக்கு நீங்க அர்த்தம் சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க. மலமொரு மூன்றின் அப்படிங்கிற வரிக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? மலம் அப்படின்றது மூன்று. மலம் ஒரு மூன்றின்றது ஆணவம், கண்மம், மாயை. இது மூன்று. மாயை அப்படிங்கிறது அதாவது பரம்பொருள் வேற நாம் வேறன்னு நினைக்கிறது மாயை. இந்த மாயையினால நமக்கு தோன்றதுதான் ஆணவம். ஆணவம்ங்கிறத நம்ம தன்முனைப்புன்னு சொல்லுவோம். இந்த ஆணவத்தினால அடுத்து வரக்கூடியதுதான் கண்மம். அதாவது தன்முனைப்புடன் கூடிய செயல் கண்மம். அதுதான் மூன்று. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம் ஆச்சி. நல்லா அழகா பாடுனீங்க. அந்த லிங்காஷ்டகம் டியூன்ல நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. இப்ப எனக்கு ஒரு சொல்லுக்கு நீங்க பொருள் சொல்லுங்க. தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி. அதுல அந்த எட்டு, அந்த தெரியட்டு ஆக்சுவலா ஆராதார சக்கரம் நம்ம 6 ஆதாரங்கள் சொல்றோம். முதல்ல மூலாதாரம், அடுத்தது சுவாதிஷ்டானம், அதுக்கடுத்தது மணிப்பூரகம், அடுத்தது நாலாவதா இருக்குது அநாதகம், அதுக்கடுத்தது விசுத்தி, அதுக்கப்புறம் ஆக்ஞான்னு சொல்லக்கூடிய 6 சக்கரம், முதல் 6 நிலை. அடுத்தது 7வதா எதுன்னா இந்த அநாதகத்துக்கு மேல நம்ம அடுத்த யோக நிலையை போகும்போது வர்றது சகஸ்ரார கமலம்னு சொல்லக்கூடியது. இந்த சகஸ்ரார கமலத்துக்கு மேல அடுத்தது என்னன்னாக்க பிரம்மத்துளையின் வழியாக நம்ம பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஆகாச வெளி, அதாவது பெருவெளி சாந்தின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த தெரியட்டு நிலைன்றது. சிறப்பு ஆச்சு, வாழ்த்துக்கள். நன்றி ஆச்சு. திருச்சி.
ரொம்ப அருமையா சொன்னீங்க. அஹ், பேரு விசாலாட்சி தானே? விசாலாட்சி. 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 ரொம்ப அருமையா சொன்னீங்க. நல்லா ஊன்றி எல்லாம் படிக்கிறீங்க, படிச்சிருக்கீங்கிறது தெரியுது. இப்ப இப்ப வந்து இந்த முன்னாடி நம்ம பேசினதை கொஞ்சம் தொடருவோம். முன்னாடி பேசினவங்ககிட்ட இப்ப நாடிகள் நாடிகள் அப்படின்னா நம்ம உடம்புல எத்தனை நாடிகள் இருக்கு? நாடிகள் வந்து நிறைய இருக்குன்னு, ஆனா எனக்கு இந்த விநாயகர்கள் மூலமா ரொம்ப தெரிஞ்ச நாடி வந்து இடகலா, பிங்கலா, சுசுமுனான்னு சொல்லக்கூடிய சுழுமுனை நாடினே. இந்த 3 நாடிகள் வந்து நம்ம இந்த விநாயகரகவல்ல படிக்கிறோம். சரி, இப்ப நாடி மொத்தம் எத்தனைன்னு ஏதாவது நம்பர் சொல்லி இருக்காங்களா? தெரியலங்க எனக்கு அது. தெரியல. நம்ம இந்த இதுல இந்த நாத ஒலியில கூட நம்ம அதை வந்து குறிப்பிட்டிருக்கோம். 72,000 நாடின்னு சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமான 3 நாடிகள் நீங்க சொல்லிட்டீங்க. அந்த ஒவ்வொரு வரியும் வந்து ஒரு 1000 நாடிக்கு ஈக்குவலா தான் அவங்க ஔவையார் எழுதுனாங்களா என்னன்னு தெரியல. அப்படிதான் நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம். இப்ப இப்ப வந்து இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து, அந்த இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழிமுனை கபாலமும் காட்டி. அப்ப இத வந்து இந்த ப்ராசஸ், இது ஏதோ ஒரு ப்ராசஸ் இல்லையா? ஒரு நிகழ்ச்சி அங்க நடக்குது. நீங்க எல்லாம் அருமையா சொல்றீங்க. நீங்க சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆமா, இடைப்பிங்கலைன்னா அதாவது இடகலா, அதாவது சந்திரனுடைய நாடினு, பிங்கலா அப்படின்னாக்க சூரியனுடைய நாடி. இப்ப வந்து இடைப்பிங்கலையின் இப்ப இதுக்கான எழுத்துக்கள், அதாவது அதிர்வு, சூரியனுக்கான அதிர்வு, சந்திரனுக்கான அதிர்வு, இது ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது அகரம் உகரம் இந்த 2 அதிர்வு, இந்த 2 அதிர்வும் சேரும் போது நம்ம கபாலத்தினுடைய நடுவுல வந்து அதாவது அந்த மகரமான அந்த மகர ஒளியானது சேரும். அதாவது அகரம் உகரம் மகரம் சேர்ந்து ஓங்காரம்ன்ற அந்த ஒளி வந்து வரும். அததான் இந்த இடைப்பிங்கலையின்பாக இந்த எழுத்துக்களை வந்து அறிவிக்கிறாரு. அதாவது அகரம் உகரம் மகரம்ன்ற எழுத்தை எனக்கு அறிவித்து கடையில் சுழுமுனைனாக்க நம்முடைய இந்த சுசுமுனா நாடி வந்து எங்க போய் நிக்குதுன்னா கபாலத்துல, அதாவது மூளையில கருப்பான பகுதியின் மேல இருக்கக்கூடியதுதான் வந்து இந்த சுசுமுனா நாடி. அங்க வந்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி அங்க காட்டுறதுதான், அத சொல்றதுதானே அந்த இது. அதாவது அந்த மகரம்ன்ற அந்த எழுத்து. சரி, நல்லா அருமையா விளக்கம் கொடுக்குறீங்க. இப்ப நம்ம மூச்சு இருக்குல்ல, மூச்சு அது வந்து அதான் இடகலை பிங்கலையா? இடது நாசி வலது நாசி, அத வந்து இடகலை பிங்கலைன்னு சொல்லலாமா? ஆமாண்ணே, அதுதானே சொல்லலாம். சரி, சந்தோஷம். இப்ப இந்த 2 நாசி துவாரத்திலையும் மூச்சு சமமா தான் ஓடுமா? இடக்கலை சமமா ஓடும். நம்ம பிறந்ததுல இருந்தே சுவாசிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கல, நானும் சுவாசிக்கிறேன், நீங்களும் சுவாசிக்கிட்டீங்க. அப்ப அந்த இடது நாசிலையும் வலது நாசிலையும் மூச்சு சமமா போய்கிட்டு இருக்கா? அதாவது இருக்கலாம், தெரியல எனக்கு கரெக்டா, அது தெரியல. அதாவது பிறந்ததுல இருந்தே சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். பிறந்ததுல இருந்தே குழந்தையா நமக்கு விவரம் தெரியாது. இல்லனே, ஏன்னா சிவாய நம்மன்னு சொல்லும் போது குண்டலினி கீழிருந்து நமச்சிவாயன்னு சொல்லும் போது கீழிருந்து மேல இருந்து, அதே சிவாய நம்மன்னு சொல்லும் போது மேல இருந்து கீழ் இறங்குது குண்டலினி. சோ அதனால எனக்கு அது ஏற்றம் இறக்கம் இருக்குமான்றது கரெக்டா தெரியல. நான் கேட்டது ரொம்ப சிம்பிள். 2 நாசிலையும் சுவாசிக்கிறோம். இப்ப கூட வச்சு பார்க்கலாம் மூக்குல. நீங்க வேணா வச்சு பாருங்க. வச்சு பார்த்துட்டு 2 நாசிலையும் சமமா காத்து போகுதான்னு சொல்லுங்க. சரியா போகுதுங்க. இல்ல, காத்து 2 நாசிலையும் போகும். போற குவான்டிட்டி, அந்த போற இது வந்து இல்லைன்னா ஒன்னு அடைச்சுக்கிட்டு இன்னொன்னுல பாருங்க, 2லையும் ஒரே மாதிரி போகுதா, ஏதாவது ஒன்றுல கூட போகுதான்னு பாருங்க. சூரிய நாடி கூட இருக்கு. சூரிய நாடி கூட இருக்கு. ஏதோ ஒரு பக்கம் கூட இருக்கு, அப்படிதானே? அப்படி வச்சுக்குவோம், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு பக்கம் கூட இருக்கு. அப்ப 2 பக்கமும் சமமா மூச்சு காத்து போகல இல்லையா? அப்ப அந்த 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 இது வந்து அப்பப்ப மாறும். அந்த ஆத்துல நீரோட்டம் சொல்லுவாங்கல்ல, இப்ப இப்படி போகுது அப்புறம் எய்த்து வருதும்பாங்கல்ல, அது மாதிரி சில சமயம் வடது நாசியில காத்து அதிகமா போகும், சில சமயம் இடது நாசியில காத்து அதிகமா போகும் இல்லையா? இப்ப இதுக்கும் சுழுமுனைக்கும் என்ன சம்பந்தம்? சுழுமுனை வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னானே, அதாவது இடப்பிங்கலாவும் அது
இடக்கலாவும் பின்கலாவிலையும் வரக்கூடிய நாடியானது நம்முடைய ஆற்றில வந்து வெளியேற்றும். ஆனா சுசுமுனா நாடி மட்டும் என்ன பண்ணும்னா நம்மளுடைய புலனை கட்டுப்படுத்தி அதுல வந்து ஏன்னா முதுகெலும்புல வந்து 6 விதமான சக்கரங்கள் அங்குசமா இருக்கு. அதனால அது வந்து நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்தும். சுசுமுனா நாடி மூலமா நம்மளுடைய சுவாசம் போகும்போது நம்முடைய புலனானது கட்டுப்படுத்தும். இப்ப அந்த அந்த இப்ப வந்து இப்ப இந்த பயிற்சி பண்ற போது அந்த நீ சொன்னது ரைட்டு தான், நீங்க சொன்னது தப்பெல்லாம் இல்லை. இப்ப வந்து இப்ப அந்த சுழுமுனைங்கிறது வந்து மைய நாடி, நடுநாடி. அப்ப வந்து அதுல வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ரெண்டையும் சம குவான்டிட்டியா கொண்டு போக முயற்சி பண்றாங்க. சுழுமுனையில இடகலையிலிருந்து வர்றதையும் வலகலையிலிருந்து வர்றதையும் பேலன்ஸ் பண்ணி மேல கொண்டு போறதுதான் சுழுமுனை நாடி இல்லையா? சுழுமுனை அதுதான். அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி கீழே இருக்கு. அந்த கீழே அதான் முட்டியை தூணின்னு சொல்றாங்க. அதை முட்டியை கொண்டு போய் மேல கொண்டு போகணும். நீங்க சொல்லிட்டீங்க அந்த 6 நிலைக்கு மேல சகசிராரம், அதுக்கு மேல என்னது கபால பெருவழி, துவாத சாந்த பெருவழி அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப வந்து அந்த அந்த சுழுமுனை வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது. அப்படி கொண்டு போற போது சமாதி நிலை வாய்க்கும்ங்கிறாங்க. சமாதி நிலைன்னா ஆள் இல்லாம போறது இல்ல, அதாவது ஜீவன் முக்தனாக இருந்து, அதாவது பிறப்பிறப்பற்ற ஜீவன் முக்த நிலை வந்து சமாதி நிலையாக. சாகா கலை இப்படி சொல்லுவோமே, வாழும் நாள்லயே வந்து மரணத்தை வெல்லுதல் சாகா கலை. அப்ப அது சாகா கலை கிடைக்கும். வாழும் நாளிலேயே நீங்க மரணத்தை வெல்லலாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்தது கணேஷ் ஏ. வணக்கம் திரு கணேஷ் அவர்கள், நீங்க உங்களை வணக்கம். என் பேர் கணேஷ் ஏ. கணேஷ். என்னுடைய சொந்த ஊர் வந்து கிழச்சிவல்பட்டி. வசிக்கிறது வந்து பெங்களூர்ல ஒரு 17-18 வருஷமா இருக்கிறோம். நாங்க இங்க ஒரு பொது நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு வயசு 51. விசாலாட்சி ஆச்சு, நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கண்ணா. எனக்கு வயசு 51 ஆகுது. சிறப்புங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு வரி எடுத்து கொடுக்குறேன், நீங்க அதுல இருந்து பாடலாம். சரி. நீங்க குண்டலி அதனில் கூடிய சபை அந்த வரியில இருந்து பாடுங்க. குண்டலி அதனில் கூடிய சபை பிந்தழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தில் மூண்டழு கணலை காலா எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 2 நிலையும் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூழமும் சதுர்முக சூட்சமும் என்புகமால இழுதற்கரழி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையை தரிசனப்படுத்தி கருத்தினுள் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இழுதற்கரழி கருத்தில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இணைதற்கரள் என்னை அறிவித்து எனக்கரல் செய்து முந்தை வினையின் முதலை கழிந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்த சிந்தை தெளிவித்து இருவழி 2 ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தியன் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அழித்து அள்ளல் கழிந்து அருள்வழி காட்டு அத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணிவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலை கணும்புற்ற நின்ற கருமுள்ளை காட்டி வேடமும் விலகு நிறுத்தி குடுமை தொண்டர் குலத்துடன் கூட்டி அஞ்ச கருத்தின் அறம்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரகள் சரணே. சிறப்பான நல்ல வாழ்த்துக்கள், நல்லா சொன்னீங்க. கடகடன் ஃப்ளோவா நல்ல ஒரு ஃப்ளோல இருந்தது. இப்ப வந்து ஒரே ஒரு சொல்லுக்கு வந்து எனக்கு நீங்க பொருள் சொல்லுங்க. இந்த அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் அப்படின்னு ஒரு வரி வருது இல்லையா, அந்த வரியில வர்ற ஆதித்தன் அப்படின்னா யார்? ஆதித்தன் சூரியனை குறிக்குதுங்க. சிறப்பான வாழ்த்துக்கள். இப்போ தில்லையம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். போலாம். அல்லல் கலைத்து அறுவடை காட்டின்னு சொல்றாங்க. அதுல வர்ற அந்த அல்லல்ங்கிறது எதை குறிப்பிடலாம்? அல்லல்ங்கிறது துன்பம்.
வேற வேற ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த இடத்துல ஔவையார் அல்லல்னு எதை குறிப்பிடுறாங்க? நம்ம அன்றாட துன்பங்களை தவிர்த்து வேற எதையாவது குறிப்பிடுறாங்களா? அல்லல் கழைந்து அருள்வழி காட்டி பிறவி துன்பத்தை களைஞ்சு வந்துட்டு அடுத்த முன்னேறி வரணும். நன்றி நன்றி ஐயா, நன்றி. வணக்கம் கணேஷ், ரொம்ப அருமையா பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய ஆன்மீக தேடலை பத்தி ஒரு 2 வரி சொல்லுங்களேன். ரொம்ப இல்ல, ரொம்ப டீட்டெயிலாலாம் வேணா, சுருக்கமா. எனக்கு யோக சித்த நிலையெல்லாம் தெரியாதுங்க. சரி, தெரியும். அவசியம் இல்ல. கடவுளை அன்றாட வழிபடுறதுல வந்துட்டு மானசீகமா வழிபடுவேன் நானு. சரி. தினசரி ஆபீஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் காலையில போகும்போதும் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் தியானிப்பேன் நானு. சரி. ராத்திரியில வந்து ஒரு 20-30 நிமிஷம் எடுத்துக்கிட்டு பாராயணம் பண்ணுவேன் நானு. சரி சரி. விநாயகர் சேர்த்து மிச்ச இஷ்ட தெய்வ பாராயணங்கள் பண்ணுவேன் நானு. ஆமா. இப்ப கண்ணப்பர் எடுத்துக்குவோம். கண்ணப்பர் வந்து அவர் எந்த யோகத்தை கத்தாரு? அந்த பிறவி இல்ல. அல்லது அவர் எங்க போய் ஞானத்தை கத்துக்கினார் இல்லையா? மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? கண்ணப்பர் ஒத்த அன்பின்மை கண்ட பின்பும். அவருக்கு தான் 6 நாள்ல முக்தி கிடைச்சது. ஃபாஸ்ட், சூப்பர் ஃபாஸ்ட் அவருக்கு தான். அவரு வந்து இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த ரூட்ல வந்தாரான்னு எனக்கு தெரியல. ஆனா அவருக்கு தான் ரொம்ப ஃபாஸ்டா வந்து முக்தி கிடைச்சது. 6 நாள்ல முக்தி கிடைச்சதா வேற எங்கேயுமே ஹிஸ்டரி நமக்கு தெரியல. அதனால நீங்க வந்து உங்களை ஏதோ குறையா நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால வந்து அப்ப அவர்கிட்ட இருந்தது என்ன? அன்பு. அந்த அன்பை விட மேலானது இல்லைங்கிறாங்க. அதனாலதான் கண்ணை கொடுத்தாரு. நம்ம கொடுப்போமா? அவருக்கு கடவுள் பார்ப்பாருன்னு நம்ம கண்ணு நமக்கு வேணும்ட்டு யோசிப்போம். அதனாலதான். சரி, இப்ப நம்ம கேள்விக்கு வருவோம். ஒரு உரையாடல் தான், ரொம்ப ஒன்னும் கிடையாது. இப்ப வந்து குண்டலி அதனில் கூடிய அசபை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அசபைனா என்ன? அசபைன்றது வந்துட்டு ஹம்ச மந்திரம் சொல்றாங்க. ஓசை இல்லாத மந்திரம். அது வந்து குண்டலினி சக்தியை வந்துட்டு மூலாதாரத்துல இருந்து எழுப்பி ஒவ்வொரு சக்கர வழியா மேல எழுப்பி கூட்டிட்டு போகும்போது ஓசை இல்லாம வரக்கூடிய ஹம்ச மந்திரத்தை வந்து அச்சபைங்கிறாங்க. அத வந்துட்டு எனக்கு வெளிப்பட மாதிரி எனக்கு வந்து அருளை காட்டுங்க அப்படின்னு விநாயகர் ஔவையார் சொல்றாங்க. அந்த ஹம்சம்னா என்ன? அது என்ன? அது ஹம்சம்னா என்ன? எனக்கு விரிவா தெரியலைங்க. நான் படிச்ச வரைக்கும் சொன்னேங்க. ஆமா, சிவோகம் அப்படிம்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்ப ஞாபகத்துக்கு வருதா? சரி, நீங்க சொல்றது படிச்சதுல சேர்த்து இருந்தது. சிவோகம்ன்ற வார்த்தையும் இருந்தது. ஆமா, அந்த சோகம்ங்கிறது அப்புறம் வந்து என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணி சிவோகம். நம்ம இளையராஜா வந்து ஒரு நல்ல கங்கை கரையில வந்து காமிக்கிற மாதிரி ஒரு அருமையான பாட்டு வரும், சிவோகம் இல்லையா? சினிமா பாட்டு, அருமையான பாட்டு சிவோகம். அப்ப சிவோகம்னா என்ன அர்த்தம்? சிவம், சிவகம், அகம். நானே சிவன், அதான் சிவனே, நான் சிவன் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் அது இல்லையா? அப்ப சிவன் இருக்கிறாரு. ஆமா, அந்த நுண்மையான ஒளியை கவனிக்கிற போது வர்ற ஒரு உரைக்க முடியாத அந்த குண்டலி அதனில் கூடிய அசபை, அந்த குண்டலியோடு கூடியிருக்கக்கூடிய சப்தமானது, அந்த நுண்மையான ஒலியை நம்ம கவனிக்கிற போது பாத்தீங்கன்னா அது வந்து சோஹம், மூச்சு விடுற போது ஹம்ங்கிறாங்க. அந்த நுண்மையான ஒலி. அப்ப அது வந்து கிட்டத்தட்ட நானே சிவன்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதா சொல்றாங்க. சரியா? அப்படிதான் நான் புரிஞ்சுக்கினேன். சோ இப்ப இந்த அசபா வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? இந்த கோயில்ல நடராஜர் ஆடுறதுல சொல்லுவாங்க இல்லையா? அவர் ஏதோ டான்ஸ் எல்லாம் ஆடினாரு, நிறைய டான்ஸ் ஆடி இருக்காரு. அதுல ஏதாவது இந்த அசபாவோட சம்பந்தப்படுத்துறாங்களா? திருவாரூர்ல அவர் ஆடுற டான்ஸுக்கு பேரு அசபா நடனம்பாங்க. வீதி விலங்கர் அவர். அப்ப என்ன அது? அந்த நடனம் எதை குறிக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? காஸ்மிக் டான்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா, அது வந்து நிறைய அதுல டிஃபரெண்ட் டைப்ஸ், 7 வகை அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப இந்த அசபா நடனம் திருவாரூர்ல ஆடுறதனுடைய உட்பொருள் என்ன? நம்ம மூச்சு காற்று உள்ளும் புறமும் போய் வர்றதான் அவர் அந்த டான்ஸா காமிக்கிறாங்க. இப்ப அதாவது வெண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து சொல்ல முடியாத மந்திரத்தை
சொல்ல வெளியில உணர்ற முடியல. மாதிரி சொல்லணும். ஆமா, அதுதான் அசபா மந்திரம்ட்டோம். அப்ப அதை வந்து ஒரு ஆக்ஷன்ல காமிக்கிறது தான் அசபா நடனம். ஓகே ஓகே, சரி, நன்றி நன்றி, நல்லா அருமையா நன்றி, சொன்னீங்க. வாழ்த்துக்கள் நன்றி, வாழ்த்துக்கள் தேங்க்யூ. வாழ்த்துக்கள், நன்றி. இப்ப என்ன ஒரு பிரேக் கொடுப்போமா, இல்ல அந்த சாந்தின்னு இருக்காங்க அவங்கள பாத்துருவோமா? அவங்கள பாத்துக்கலாங்க. ஓகே அவங்க ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஓகே, சாந்தி. ஓகே, நீங்க மியூட்ல இருக்கிறீங்க, அட்மிட் பண்ணிக்கோங்க. உங்களை பத்தி ஒரு சில வரிகள். நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சென்னை அரும்பாக்கத்துல இருக்கேங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கான். நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன். நாங்க ஒரு வீட்டோட ஒரு டிஃபன் கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம். நல்லா தெரியுது. முடிச்சுட்டு டிஃபனுக்கு அங்க போறோம். இல்ல பின்னாடி தெரியுது, முடிச்சுட்டு எல்லாரும் டிஃபனுக்கு அங்கேயே வந்துடுறோம். கண்டிப்பா ஒரு நாள் வாங்க எல்லாருமே. ரொம்ப சந்தோஷம். இப்ப விநாயகர் அவங்களுக்கு போலமா, 3 கண்ணும் மும்மத சுவடும், அதுல இருந்து சொல்லுங்க. அதுக்கு பிறகு 3 கண்ணும் சுவடும் 4 வாயும் 4 பையும். 3 கண்ணும் முதல் சுவடு 4 பையும். சாரி தடுமாறுது. 2 செவியும் திரண்ட முப்புரி நூல் திகழொலி மாறும் சொற்பதம் கடந்து துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பகக்களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் மத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே என் உலந்தனில் புகுந்து குருவடிவாகி கோலையன் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தனக்கருளி கோடா இதத்தால் கொடுவினை கலந்தே ஓட்டா உபதேசம் புகுட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனித கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து இருள் கலையின் தலமறு 4 தந்தன கருளி மலமறு ஒன்றின் மயக்கம் மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார தங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சிரை அறித்த இடை பிங்களைன் எழுத்தறிவித்து நன்றி நன்றி. நல்ல அருமையா விண்ணப்பம் பண்ணீங்க. ரொம்ப நல்ல ஃப்ளோ, ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. இப்ப நம்ம ஒரு வார்த்தைக்குள்ள அர்த்தத்துக்கு போகலாம். உவட்டா உபதேசம் புகட்டியன் செவிகள்னு ஒரு வரி வருதுல, அந்த உவட்டா உபதேசம்னா என்ன? உவட்டானா உமட்டுதல். உமட்டுதல் உமட்டுதல் இல்லாத, உமட்டுதல்னா வாந்தி எடுத்துதல். அந்த மாதிரி ஒரு இது இல்லாம ஒரு தெளிவா புரிதல நமக்குள்ள உணர்த்துறாருன்னு அர்த்தம். நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி. வணக்கம் அம்மா. நான் ஒரு ஒரு வரி சொல்றேன், அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமான்னு பாருங்க. 9 வாயில் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் சொல்லுங்க. 9 வாயில் வந்து நம்மள கண்ணுல இருக்கிற ஒரு 2 துவாரம், மூக்கு 2 துவாரம், காது 2 துவாரம், வாய், கருவாய், எருவாய். சிறப்பு, நன்றி. சாந்தி அம்மா ரொம்ப அருமையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நன்றி, வணக்கம். இப்ப இந்த மூலாதாரம்ங்கிறத அதை எப்படி பிரிக்கலாம்? நம்ம பள்ளிக்கூடத்துல எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு சொல்ல பிரி, எழுத்த பிரின்லாம். மூலாதாரம்ங்கிறத எப்படி பிரிக்கலாம்? நம்ம மூலம் பிளஸ் ஆதாரம்னு பிரிக்கலாம் ஐயா. ஓகே ஓகே, மூலம், மூலம் பிளஸ் ஆதாரம். அப்ப மூலம்ங்கிறது என்ன? மூலம்னா நம்ம எப்பவுமே முழு முதல் கடவுளை தான் சொல்லுவோம். இங்க என்னன்னு தெரியல. இந்த இடத்துல மூலாதாரத்துல வர்ற மூலம் என்ன? குண்டலினி சக்திங்க சார். குண்டலினி சக்தி. ஆமா, நம்முடைய உடல் தோன்றதுக்கு மூலமா இருக்கிற இடம்னு சொல்லலாமா? மூலம். அப்ப நம்ம உடல் வர்றதுக்கு ஏதோ ஒரு இடம் மூலமா இருக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு சக்தி இருக்கணும். அந்த சக்தி தான் இந்த மூலாதாரம்னு சொல்லலாமா? ஒருவேளை அதுதான் ஜீவனோ ஆன்மாவான்னு தெரியல, நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். அதுதான் ஜீவனா ஆன்மாவான்னு தெரியல. கொஞ்சம் இதுவாதான் இருக்கு. ஆமா, மூலம். அந்த மூலம் இருக்கிற, மூலம்ங்கிறது நம்முடைய உடல் தோன்றதுக்கு மூலமாக உள்ள இடம். அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது நம்முடைய உடல். அந்த உடல்ல
வந்து உள்ளதான், அதுதான் மூலாதாரம்னு சொல்றோம். அப்ப அந்த குண்டலினி குண்டலினி சக்தி. அப்ப அந்த சக்தி. குண்டலினி சக்தி தான் இது இந்த ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. அது என்னன்னு விடை கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த குண்டலினி சக்தி தான் ஜீவன் அல்லது ஆன்மாவினுடைய ஒரு கருவான்னு தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. கால்னா என்ன? கால்ல காற்றுன்னு வரும். ஆமா. அப்ப எதை காலால எழுப்பணும்? காலால் கருத்தறிவித்தேன். காற்று காத்தால எதை மேல எழுப்பணும்? மூலாதாரம் குண்டலினி சக்தியா சார்? குண்டலினி அந்த சக்தி. சுவாசம் மூச்சு பயிற்சி சுவாசம். ஆமா. அதை சரி, அத வந்து அது ஏன் மேல ஏத்தணும்? அது மேல சகசிராரத்துக்கு வரப்போ நமக்கு ஒரு மெய்ப்பொருள் புலனாகும் சார். இறைவன் பத்தி தெரியும், ஒரு அமுத நிலை கிடைக்கும்னு சொல்றாங்க. சரி, அப்ப அது வராம அப்படி கீழே இருந்தா என்ன ஆகும்? அது பாட்டு இருந்துட்டு போகட்டுமே. இப்ப அமுத நிலை கிடைச்சு என்ன ஆக போகுது? தினம் தான் இப்ப உங்களை மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தா நீங்க சாப்பாடு கொடுக்க போறீங்க, வேளா வேலைக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கலாம். இதை விட்டுட்டு எதுக்கு போய் அமுத நிலை அந்த நிலை? இங்க வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைச்சா பத்தாதா? ஆமா சார். சார் அப்படி இல்ல சார், நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம்னு இருக்க கூடாது சார். கடவுளை நோக்கி ஒரு பயணம் கண்டிப்பா இருக்கணும் சார். சரி, நம்ம ஒரு பிறவியோட நோக்கமே வந்து கடவுளை அடையறதுதான் சொல்லுவாங்க. சரி. நிறைய இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குருமார்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த பிறவி வந்து வாழறதுக்காக இல்ல, இறைவனை அடையறதுக்காக தான். ஓகே. சரி, அப்ப வந்து அந்த மூலாதாரம் மேல போகலைன்னா கீழே இருக்குன்னா என்ன ஆகும்? சார் மூலாதாரம் எங்களால கீழே இருக்குன்னா நம்ம ஒரு சாதாரண மனிதனா இருப்போம்னு நினைக்கிறேன் சார். சாரெல்லாம் வேண்டாம். நீங்க உங்க வீட்டுல ஒரு ஆளா என்னை நினைச்சுக்கோங்க. உங்க வீட்டுல ஒரு ஆளா என்னை நினைச்சுக்கோங்க. சார் கீரெல்லாம் வேண்டாம். சரியா? தம்பின்னு சொல்லுங்க, இல்ல அண்ணான்னு சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. சாரெல்லாம் வேண்டாம். சரி, இப்ப வந்து இப்ப காத்த மேல எழுப்பலைன்னா சாதாரண மனுஷனா இருப்போம்னு சொல்லிட்டீங்க. சாதாரண மனுஷன்னா யாரு? புரியுதுண்ணா. சாதாரண மனுஷனுக்கு என்ன நிறைய அவனுக்கு என்ன இருக்கும்? இந்த 5 அவா வெகுளி என்னமோ சொல்லுவாங்களே, காமம் கோபம் எல்லாமே இருக்கும் இல்லையா? பொறாமை இன்னும் என்னென்ன இருக்கும்? எனக்கு டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. உங்களுக்கு வருதா? அகங்காரம், ஆணவம், இன்னும் எல்லாம் இருக்கும். அப்ப இத மேல போக போக இதெல்லாம் இருக்குமா இல்லாம போயிடுமா? இதெல்லாம் இல்லாம போயிடும் சார். இல்லாம போயிடும். திருப்பி சாருங்கிறீங்க. சரி, இல்லாம போயிடும். அப்ப வந்து இறைவனை அடையணும்னா கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் விடணும். அப்ப வந்து இந்த மூலாதாரம் கீழே இருந்ததுன்னா இதெல்லாம் போகாது. அப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏத்தணும். மேல எப்படி ஏத்தணும்? அதுதான் காலால் எழுப்ப அந்த மூச்சு காற்றுனால. ஏன் காலால்னு சொன்னாங்க? ஏன் காலால்னு சொன்னாங்க? வேற ஏதாவது வழி சொல்லலாம்ல? இப்ப ஒரு நிமிஷம். இப்ப நமக்கு இப்ப ஏதோ ஒரு பிளாக் இருக்குன்னு வச்சுக்குவோம். என்ன பண்றோம்? டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர் என்ன பண்றாரு? ஒரு ஆபரேஷன் பண்ணி விட்டுறாரு. அப்புறம் வந்து வீட்டுல 1 வாரமோ 10 நாளோ 1 மாசமோ பெட்ல ரெஸ்டா இருக்கும். அப்புறம் அது குணமாகுது இல்லையா? அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஏதோ ஹார்ட் அட்டாக் கூட அப்படித்தானே பண்றாங்க. ஹார்ட்டை வந்து உடனே சரி பண்றாங்க. இங்க வந்து கீழ இருக்க மூலாதாரத்தை மேல கொண்டு போகணும்னா அது எதுக்கு? காத்து என்ன பண்ணும்? காத்துங்கிறாங்க. சுவாச பயிற்சி தியானம் சொல்லுவாங்களாண்ணா? இல்ல, அதுதான் ஏன்னு கேக்குறேன். அதுக்கு வேற ஏதாவது ஒரு மெத்தட் கொடுத்திருக்கலாம்ல? அதை விட்டுட்டு ஏன் காலால்னு சொல்றாங்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு காற்றுக்கு மெயின் வந்து அவங்க சுவாச பயிற்சி, அது மூலமா நம்ம தியானம் அந்த மாதிரி மேற்கொண்டு இப்ப வச்சுக்குவோம். இப்ப வந்து நம்ம வந்து உடல் வந்து எத்தனை வகையா சொல்றாங்க? 2 வகை சொல்றாங்க இல்லையா? தூலம் சூக்குமம்ட்டு. தூலம்னா கண்ணுக்கு தெரிகிறது, சூக்குமம்னா கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிகிற ஒரு பொருளை வச்சு நகர்த்தலாம் இல்லையா? இப்ப நமக்கு எய்த்தாப்புல ஒரு தடை இருக்குன்னு வச்சுக்குவோம். உடனே அதை வச்சு ஏதாவது இன்னொரு சாமானை எடுத்து ஒரு கரண்டியோ இதுவோ அல்லது வேற ஏதோ ஒரு கம்போ எடுத்து அதை நகர்த்தலாம். கண்ணுக்கு தெரிகிற பொருளை கொண்டு அகத்திடலாம்.
கண்ணுக்கு ஆமாங்க. தெரியாத எப்படி அகத்துறது? திருப்பி கண்ணுக்கு தெரியாத கொண்டுதான் அகத்தணும் இல்லையா? ஆமா 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 ஆமா. இப்ப இது ஆமா கீழ இருக்கு. இது கீழ இருக்குது. அது வந்து மேல வரணும். அப்ப அது சூக்குமமா தான். இது சூக்குமமா இருக்குது. சூக்குமமா தான் மேல ஏத்தணும். அதனாலதான் வளமை. காலால் எழுப்பும். அந்த தூலமான பொருளை மேல ஏத்துறதுக்கு அல்லது அதுல உள்ள தடையை நீக்கிறதுக்கு இன்னொரு தூலமான பொருள் தேவை இல்லையா? சூக்குமமான பொருள். சூக்குமமான சூக்குமமான பொருளை மேல ஏத்த இன்னொரு சூக்குமமான பொருள் வேண்டும். அதுதான் இந்த காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே இல்லையா? ஆமாங்கண்ணா. அருமையா சொன்னீங்க. எனக்கு உங்ககிட்ட பேசுனதுல எனக்கும் கொஞ்சம் விளக்கம் எல்லாம் கிடைச்சது. ரொம்ப நன்றியம்மா. நீங்க வேறடா, உங்ககிட்ட தான் நாங்க கத்துக்கணும். இல்ல 2 பேருமே மியூச்சுவல். மியூச்சுவல். நன்றி அம்மா. இந்த குரூப்ல இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது இத இங்க சேர போய் தான் விநாயகர் வேலை இவ்வளவு விளக்கமா படிக்க ஆரம்பிச்சோம். அதனால உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றிம்மா. விநாயகருக்கு நன்றி, ஔவையாருக்கு நன்றி. ஔவையார் தானே கடுகை துளைத்து 7 கடலை புகுத்திங்கிற மாதிரி நம்ம திருமூலர் வந்து 3000 பாட்டுக்கு மேல சொல்லியிருக்காரு. அதெல்லாம் 72 வரியில அழகா கொண்டு வந்துட்டாங்க. அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ அது தினமும் படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒவ்வொரு வரிக்கா அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும். ஓ இதானா இதுதானா இதுதானா. அந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்ல சொல்லுவாங்கல்ல, அவர் ஒரு நாள் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு ஞானம் வந்துதான். யுரேக்கா யுரேக்கான்னு வெளியில ஓடிட்டாராம். மேல உடம்புல துணி இருக்கிறது கூட தெரியாது, இல்லைங்கிறது தெரியாம. அது மாதிரி ஞானம் ஒரு நாள் வந்துடும். அதனாலதான் விநாயகரை தினமும் படிங்கிறாங்க. படிக்கிறேன். அது எப்பல இருந்து படிக்க ஆரம்பிச்சு ஏதோ இப்ப இந்த டைம் கொஞ்சம் யூஸ் ஆகுது எனக்கு. ஆமா ஆமா. ரொம்ப நன்றி அம்மா. அது வந்து காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்காரு. அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ டெய்லி படிங்க. அது வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிறாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும். சரியா? நன்றி அம்மா. அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க. இல்லைன்னா அப்படியே பாட்டா தான் பாடிட்டு இருந்திருப்போம். நம்ம அந்த அர்த்தத்தோட பாடுறதுதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் அறம்பொருள் இன்பத்தோட வீடும் கிடைக்கும்னு கொடுத்துருக்கீங்க. ஆமா அர்த்தத்தோட தெரிஞ்சுக்கிறப்ப. ஆமா ஆமா. ரொம்ப மகிழ்ச்சியம்மா. நன்றி 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 நன்றி.